ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அதிகபட்சமே ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில், அதுவும் ஹைவேஸுக்கு நியர்பையாக அமைஞ்ச ஒரு 50 சென்ட் கமர்ஷியல் லேண்டு வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கள் லொக்கேட்டாக இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனலை பார்த்துட்டு நிறைய வியூவர்ஸ் வந்து கமர்ஷியல் லேண்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் அப்படிப்பட்ட ஒரு தரமான ஒரு சூப்பரான இடத்த வந்து இப்போ நம்மளோட சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். அந்த வகையில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கள் லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல்லேருந்து செம்பட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆதிலட்சுமிபுரத்துக்கு அப்படியே ஆப்போசிட், அதாவது சின்னாலப்பட்டிக்கு போகக்கூடிய மெயின் பஸ் ரோட்டு மேலே ஒரு 50 சென்ட் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட்டுக்கு வந்து 3 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க. விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை பேசி குறைச்சி வாங்கி தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹைவேஸ்லேருந்து அதிகபட்சமே ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குங்க. இடத்த பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு வந்து ஃபென்சிங் போட்டு ஒரு 50 சென்ட் வந்து நமக்கு விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க. இதோட ஃப்ரண்டேஜ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு 120 அடியிலேருந்து ஒரு 150 அடிக்கு குறையாமலே வந்து ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து நமக்கு தாராளமாக கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 30 அடி ரோடு ஃபேஸிங்க்கு மேலேயே வந்து நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. இதுதான் வந்து நம்ம செம்பட்டியிலேருந்து சின்னாலப்பட்டிக்கு போகக்கூடிய மெயின் ரோடே இதுதான். ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 30 அடிக்கு வந்து ரோடு போட்டிருக்காங்க. அதுக்கு சைடில் பார்த்தோம் அப்படின்னா இங்கிட்டு ஒரு 7 அடியும் அங்கிட்டு ஒரு 7 அடியும் ஸ்பேஸ் விட்டு கவர்மெண்ட்லேயே வந்து இடம் வந்து ஒதுக்கியிருக்காங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். இந்த இடத்தோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் வேல்யூ பிரகாரம் 750 ரூபாயிலேருந்து ஒரு 900 ரூபா வரைக்கும் மதிப்பு வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ கூட நான் வீடியோவில் ஜூம் பண்ணி காட்டியிருப்பேன். ஹைவேஸுக்கும் இந்த இடத்துக்கும் எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெளிவாக தெரியும். இந்த இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சென்ட் வந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் வந்து ப்ரைஸ் போய்கிட்டு இருக்குது. ஏன் இங்கே மட்டும் சென்ட் வந்து 5 லட்ச ரூபா ப்ரைஸில் வந்து போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தூர் ஜோனை பொறுத்த வரைக்கும் இது இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக வந்து இந்த இடத்த வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே வந்து ஃபர்னிச்சர் கம்பெனி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெட்டு ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடிய கம்பெனியுமே நியர்பையாக வந்து நமக்கு வந்து அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாட் பிரித்து சேல்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஃப்ளாட்டே பார்த்தோம் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் சதுரடி ஒரு 1200 ரூபாயிலிருந்து 1600 ரூபா வரைக்கும் ப்ரைஸ் போய்கிட்டு இருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். அது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ப்ராப்பராக வச்சுருக்காங்க. சுற்றிலும் வந்து ஃபென்சிங் போட்டு சர்வேரை வச்சு அளந்து நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடம் யாருக்கு காம்பேக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து குடோன் அமைக்கிறதுக்கு, வேறு ஏதாவது வந்து ஸ்டாண்டு போடுறதுக்கு, இது இல்லாமல் வந்து சின்னதாக ஒரு சிறு தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த இடம் உண்மையிலே வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சென்டாக பிரித்து பஞ்சாயத்து அப்ரூவ்டு வாங்கி இடத்த சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பையாக தான் அமைஞ்சிருக்கு. இந்த முன்னாடி ஒரு கடை தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பஸ் ஸ்டாப்பு. இந்த பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே வந்து நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை, இல்லை இந்த இடத்த வந்து நம்ம விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். அதே போல் இந்த இடத்தோட அத்துமாலை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல ஒரு பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் நமக்கு வந்து சூப்பராகவே வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ கூட நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்னந்தோப்பும் இவங்களோட இடம் தான். ஆனால் இப்போ இந்த 50 சென்ட் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு ஒரு 1.5 ஏக்கர் இருக்குது. அந்த 1.5 ஏக்கரில் நமக்கு ஒரு 50 சென்ட் மட்டும் சேல்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 2 ஃபென்சிங் வந்து போட்டிருப்பாங்க. முன்னாடி இருக்கக்கூடிய 25 சென்ட்டை பொறுத்த வரைக்கும் பைக் ஸ்டாண்டு போடுற மாதிரி பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிளான் வேணான்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டு இப்போ இடத்த வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து வியூவர்ஸுக்கும், தாய்மார்களுக்கும், வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.